ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் வல்ல எனது குருநாதர் காஞ்சி பெரியவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒத்தத்தரோட பக்தியால், குறிப்பாக சசி, ஏன்னா அவன் இல்லைன்னா நான் இங்கே வந்திருக்க மாட்டேன். சசியோட கூட இருக்கிற ஐயப்பன், குமார், குப்பன், மற்ற பேரெல்லாம் தெரியாது ஒரு குரூப்பு, ராத்திரியும் பகலுமா ஒரு 2 வருஷமா இந்த கும்பாபிஷேகத்துக்கு அயராது பாடுபட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கரகோஷம். ஏப்பா, எத்தனையோ மானங்கள், எத்தனையோ அவமானங்கள், எத்தனையோ திட்டுகள், அதையும் மீறி முருகனுக்கு நம்ம செய்யணும்னு பக்தி பூர்வமா அந்த குழந்தைகள் சசியோட கூட செய்கிற அத்தனை குழந்தைகளும் நின்று இன்னைக்கு கும்பாபிஷேகத்தை கொண்டு வந்திருக்காங்க. முருகன் யாரை கூப்பிடுறாரோ அவங்க தான் இங்கே வர முடியும், எல்லாரெல்லாம் வர முடியாது. அந்த விதத்தில் நம்ம சர்வசாதகமாக அவ்வளோ அருமையாக நானும் கவனிச்சுட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 279 கோயில் கும்பாபிஷேகம் பண்ணியிருக்கேன். எந்த கும்பாபிஷேகத்திலையும் இல்லாத மாதிரி பிரமாதமாக நம்ம சர்வசாதக மாமா பாஸ்கர் பிரமாதமாக பண்ணிட்டு இருக்கார். அவரை முருகன் அவர் பண்ற கும்பாபிஷேகத்தை பார்க்கணும்னு அவரை வர வச்சிருக்கிறது அவர் பண்ணின பெரிய பாக்கியம். அந்த விதத்தில் இன்னைக்கு சாயந்தரம் தான் இது கார்த்தால வேலையை கும்பாபிஷேகமா நடத்திட்டு இருக்காரு. இன்னும் அவர் கும்பாபிஷேகத்தை எப்படி நடத்த போறாரோ, உலகத்துக்குள்ளே கின்னஸ் ரெக்கார்டா இருக்க போறது இவர் கும்பாபிஷேகம் நடத்துறது. இப்பயே ஒரு கும்பாபிஷேகமா நம்ம முடிச்சு கொடுத்து சாயந்தரம் தான் நமக்கு கால ஆரம்பம், முதல் கால ஆரம்பம். இப்ப அக்னி போறதுக்குள்ள அக்னி எடுத்தாகணும். அதுக்கப்புறம் தீர்த்தம் ஏதோ ஒரு இடத்துல இருந்து மேலத்தாளத்தோட கொண்டு வர போறோம். அந்த தீர்த்தத்தை வச்சுதான் அபிஷேகம் நடக்க போறது. எல்லாரும் தீர்த்தம் கொண்டு வரலாம். அந்த தீர்த்தத்தை ஏதோ ஒரு விதத்துல நாங்க யூஸ் பண்ணிப்போம். சுவாமிக்கோ இல்ல எதுக்கோ கோவில்ல அந்த தீர்த்தம் யூஸ் ஆகும். இப்ப அக்னினா சுவாமிக்கு நெருப்பு புட்டியை கீச்சு வச்சு நம்ம விளக்கேற்றி அக்னியில எல்லாம் பண்றது இல்லை. ஒன்று ஒரு கட்டையை வச்சு கடைஞ்சி தீர்த்த இது அக்னி எடுப்பாங்க, இல்லை சூரிய ஒளியிலேருந்து எடுப்பாங்க. நம்மளோட பக்தி நல்லா இருந்ததுன்னா உடனே வருவார். நம்மளோட முருகா சக்தியை கேட்கணுன்னா கொஞ்சம் லேட்டாக வருவார். இப்போ ஹரஹர சங்கர ஜெய ஜெய. ओम सेम सुम सिम सम सर्वत्र भुवद्भुवे नमः नीरदमूर्धनि। ओम सोम ईशानवक्त्राय जगद्भवे नमः ऊर्ध्ववक्त्रे। ओम सेन तत्पुरुषवक्त्राय वतुद्भवे नमः वामदेवेन पद्मासने संस्थाप्य ओम सुम सिकाय विषणे ओम अं श्रीं ह्रीं ऐं क्लीं सौं नमः शिवाय सौं नम यं सरवनपास्त्र इन्द्राणी मांगल्य रक्षकाय नमः। ओम ह्रीं श्रीं ह्रीं ऐं क्लीं सौं नमः शिवाय ओम श्रीं ह्रीं ऐं क्लीं सौं नमः शिवाय सौं नम यं सरवनपास्त्र वंदे सुंदरकांतिं सरविभिनभवं श्रीमयूराधिरूढं षट्वस्त्रं देवसेनामधिपुतनया वंशाब्जं भवद्रवदत्पुरुषगवतमहे त्रिद्रभवकारण विमलास्कनोत्कृष्टाय स्वाहा वंशाब्जं भवद्रवदत्पुरुषगवतमहे त्रिद्रभवकारण वादविद्या गुरवे स्वाहा वंशाब्जं भवद्रवदत्पुरुषगवतमहे त्रिद्रभवकारण तिरदारूढाय स्वाहा वंशाब्जं भवद्रवदत्पुरुषगवतमहे त्रिद्रभवकारण वासुकी सेविताय स्वाहा विनिबान्धवाय स्वाहा ओम वंशाब्जं भवद्रवदत्पुरुषगवतमहे त्रिद्रभवकारण विष्णु ब्रह्मादि पूजिताय स्वाहा பேரன்பு சார்ந்த சோமாசிப்பாடி கிராம வாழ் ஆன்மீக பெருவள்ளல்களே,
வேண்டுவோர்க்கு வேண்டுகின்ற வரங்களெல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய கலியுக வரத கார்த்திகேய மூர்த்தியாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வள்ளி தேவசேனா உடனுரை ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமி ஆலய ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகமானது தொடர்ந்து வெள்ளிக்கிழமை மாலை முதல் சோமாசிப்பாடி கிராம தேவதையாக விளங்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி ஆலயத்திற்கு சென்றிருந்து அம்பிகைக்கு விசேஷ மகாபிஷேகங்கள் எல்லாம் நடைபெற்று உபச்சாரங்கள் எல்லாம் நடைபெற்று கிராம தேவதை வழிபாடானது நடைபெற்று நேற்றைய தினம் 2ஆம் நாள் காலை இந்த மகா கும்பாபிஷேகத்தின் பூர்வாங்க நிகழ்ச்சியாக சகல தேவதா அனுஜை குரு பிரார்த்தனை விக்னேஸ்வரர் பூஜை புண்ணியாகவாஜனம் மகாகணபதி பூஜை மகாகணபதி ஹோமம் மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி ஹோமம் மற்றும் ஆதித்யாதி நவக்கிரக பூஜைகள் யாகங்கள் கோபூஜை தன பூஜைகள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெற்று இன்றைய தினம் 3ஆம் நாள் காலை நிகழ்ச்சியாக அதி அற்புதமாக வேத சிவாகம முறைப்படி நமது ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாலமுருக பெருமானுக்கு விசேஷ சத்ரு சம்ஹார பூஜைகள் சத்ரு சம்ஹார யாகங்கள் எல்லாம் மிகச் சிறப்பாக நடைபெற்று இன்னும் சில மணி துளிகளிலே அக்னி சகரணம் என்று சொல்லக்கூடிய சூரிய ஒளியிலே அக்னியை உத்பவம் செய்யும் நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கின்றது. மங்கள இசையுடன் இனிதே பூஜை மகாபூர்ணாகுதி நடைபெறும். சோமாசிப்பாடி கிராம ஆன்மீக பெருவல்லல்களே, இந்த மகா கும்பாபிஷேகத்திலே சூரியனுடைய அதிர்வலை கொண்டு இப்பொழுது அக்னி சங்கிரகண பூஜையானது நடைபெறுகிறது. ஆக்னேகாதி சதுஷ்கோணேஷு ஓம் விமலாய நமஹ ஆராய நமஹ ஆராத்யாய நமஹ சர்வபாவக்ன பிரணதோஸ்மிதிவாகரம் பிரச்சோதயாத் வைஸ்வானராய வித்மஹே லாலேலாய தீமஹி தன்னாக்னி பிரச்சோதயாத் தேவதுமா வேதானி ஹவேஹம் நிபவந்தி ஏதாவந்தோ வை தேவானாகும் சபாஹ சகீனம் புனஸ்சுவந்தே ராஜ்யாய தேவதோ ராஜா பவதி.
ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் வல்ல எனது குருநாதர் காஞ்சி பிரிவுகளோட பரிபூர்ண அனுகிரகத்தில் இந்த கிராமத்தில் இருக்கிற ஒத்தத்தரோட பக்தியால் இந்த சோமாஸ்பாடி கும்பாபிஷேகமானது வரலாறு காண முடியாத அளவு வெகு வெகு சிறப்பாக உள்ளூர் பக்தர்கள் வெளியூர் பக்தர்கள்லாம் சேர்ந்து நிறையா உதவி புரிஞ்சு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தின்னு இருக்கா. அதில் இந்த கும்பாபிஷேகம் இவ்வளோ வெகு சிறப்பாக நடக்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம அதித்தி ஆசிரமம் சௌமிய மாதாஜி அம்மா. 30 வருஷமாக இந்த திருவண்ணாமலையில் அவங்க இருக்கிறது. எத்தனையோ நல்ல காரியங்கள் அவங்க மூலமாக உலகத்துக்கு நடந்துட்டுருக்கிறது. இந்த கும்பாபிஷேகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களோட பங்களிப்பு பெரும் பங்களிப்பு. அது மாத்திரம் இல்லை, அவங்களோட பிரார்த்தனையும் ஆசீர்வாதமும் தான் இன்றைக்கி எந்த விதமான விக்னமும் இல்லாமல் இந்த கும்பாபிஷேகம் நடந்தேறிருக்கு. அதுக்கு முதல்ல எல்லாரையும் இந்த குழுவினர் எல்லாரையும் அழிச்சுண்டு பக்தர்களையும் அழிச்சுண்டு காணிப்பாக்கம் பிள்ளையாட்ட போய் ஸ்பெஷலாக அபிஷேகம் பண்ணி பிரார்த்தனை பண்ணி, ஏன்னா அவங்களுக்கு பேசுகிற சுவாமி காணிப்பாக்கம் பிள்ளையார் வந்தது. அதே போல் நாங்கள் கூட ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த ஊர் எந்த விதமான சம்பந்தம் இல்லாட்டாலும் இந்த ஊருக்கு எங்களை வரவழைச்சு இந்த கும்பாபிஷேகத்தில் உங்கள் முன்னாடி பேசுகிறதுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். இந்து அறநிலையத்துறையை பற்றி நான் முக்கியமாக சொல்லணும். அவள் என் பேரில் ரொம்ப ஒரு மதிப்பு கொடுத்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தர வேண்டுகோள் விடுத்து அது பண்ணக்கூடிய பாக்கியத்தை கிராமத்தில் இருக்கிற பக்தர்கள் மூலமாக இன்றைக்கி நடந்துட்டுருக்கு. நீங்கள்லாம் ஆஞ்சநேயராக இருந்தாலும் நாம் அணிலாக இருந்து உங்களோட செயல்படுறோம். இன்றைக்கி இவ்வளோ தூரம் நடக்கிறதுனா நம்ம மாதாஜியோட பரிபூர்ண அனுகிரகமும் பெரியவாளோட அனுகிரகமும் மாதாஜியோட பங்களிப்பும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்மடியே இப்போ புனித நீர் ஊர்வலம் இன்னொரு 5 நிமிஷத்தில் தொடங்க போகிறது. அந்த ஊர்வலத்தை தொடங்கி வைப்பதற்காக கடந்த ஒரு சில நாட்களாக ராவும் பகலுமாக இந்த சோமாஸ்பாடியில் தன்னோட அயராத வேலைகளில் அங்கே இருந்து அங்கே மேற்பார்வை பார்த்து அவளுக்கெல்லாம் ஆலோசனை வழங்கி இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி கொடுக்குற நம்ம மாதாஜி அம்மா 2 வார்த்தை பேசுவா. இப்போ அதுக்கப்புறம் புனித நீர் ஊர்வலம் தொடங்கும். அருணாச்சலம் அருணாச்சலம் அருணாச்சலம். அது மாமி சொல்கிறதெல்லாம் அவ்வளோ உண்மை கிடையாது. அது மாமியுடைய பெருந்தன்மை, மாமிக்கு தான் சொல்லணும். ஏன்னா சோமாஸ்பாடி பாலசுப்ரமணியம் இந்த கும்பாபிஷேகம் மாமியுடைய 250வது கும்பாபிஷேகம் இது. அப்போ நீங்கள் பாருங்கள் யார் பெரியவான்னு. அதில் அவங்களுடைய பெருந்தன்மை அப்படி என்னை பற்றி பேசுகிறது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இங்கெல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் அண்ணாமலையார் தான், அப்புறம் ஊர் மக்கள். ஆனால் நாம் என்ன கும்பாபிஷேகம் பண்ணாலும் சுவாமி இந்த ஊருக்கு தான் சொந்தம். இது ஒன்று தான் சொல்லிக்கிறேன். நீங்கள் எல்லோரும் அதில் கலந்துண்டு நீங்கள் தான் உங்களுடைய சுவாமி, நீங்கள்லாம் தான் வரணும், நீங்கள்லாம் தான் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும்.
பிரதானமாக இந்த கலசங்கள் எல்லாம் ஸ்தாபனம் செய்ய இருக்கின்றார்கள். இதற்கு தான் கும்பம் அப்படின்னு பேர். இப்போ கும்பாபிஷேகம் அப்படின்னு சொன்னால் இந்த கும்பாபிஷேகம், இந்த கும்பத்தை வச்சு அபிஷேகம் பண்ணுறதுனால இதுக்கு கும்பாபிஷேகம்னு பேரா? இல்லை மேலே இருக்கக்கூடிய ஸ்தூலலிங்கம் என்று சொல்லக்கூடிய விமானம் எல்லாருக்குமே தெரியுமே, மேலே கோபுரத்து மேலே ஒரு கலசம் இருக்கும், அது தாம்பரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்வர்ண கலசம் என்று சொல்லக்கூடிய அந்த விமானத்திற்கு கும்பாபிஷேகம் பண்ணுறா. அதுக்கு கலசம்னு ஒரு பேர், அதுக்கு கும்பம்னு ஒரு பேர். அந்த கும்பத்திற்கு இந்த கும்பத்தில் அபிஷேகம் பண்ணுறதுனால அதுக்கு கும்பாபிஷேகம்னு பேரா? நான் எல்லாரும் இந்த கும்பாபிஷேகத்தை நன்னா அனுபவிக்கணும். எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய பரம்பொருள் நமது முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமான் நம்மளுடைய பக்திக்கு, அன்புக்கு கட்டுப்பட்டு இந்த 4 நாட்கள் யாகசாலையிலே இந்த கலச வடிவத்திலே இருக்கின்றார். அந்த மாதிரி சுவாமிக்கு முன்னாடி நின்றுட்டு தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌமா சுவாமி வசத்தியாக சொல்லிட்டு, சுவாமி உங்ககிட்டேந்து வந்த அந்த ரிக்வேதத்தை இப்பொழுது இவர்கள் ஓதுகின்றார்கள், ஓத வேண்டும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லணும். அப்புறம் தான் அந்த வேதத்தை பாராயணம் பண்ணுவா. அந்த மாதிரி அந்த வேதத்தை பாராயணம் செய்ய வேண்டும், ஆகமங்களை பாராயணம் செய்ய வேண்டும். அப்படி கணேச குருக்களுடைய தலைமையிலே இந்த பூர்ணாகுதி முதல் தீபாராதனை வரை அவருடைய சர்வசாதகத்திலே நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது சிவபுரம் வேத சிவாகம பாடசாலை மாணவர்கள் அவர்கள் பூதசுத்தி ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். எல்லோரும் அமைதியாக இருந்து மந்திரத்தை காதிலே கேட்டு பகவானுடைய அருளை பெற வேண்டும் என்று அன்போடு பிரார்த்திக்கின்றோம். வெற்றிவேல் முருகனுக்கு. தேஹ பிராரப்த சம்யோகாதே பூத சுத்திர்தினே தினே நிச்சேஷம் தக்தபாஜஸ்ய புக்த போகஸ்ய ஜாத்மனः சம்ஹார முத்ரயாதாய பிரம்மாதி காரணத்யாஹ க்ரமேண யேனோத்காதேன ஓம் ஹூம் லாம் 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 நிவர்த்திகலாரியாஹும் பட் இதே பூரகபூர்வம் ஸ்ரும்னாயாம் யாவத்வால்ஹாந்தம் பிராணவாயும் பிரேரயித்வா समोढमस्य पाकं सुरेन्द्रं विश्वा अविवृधन् समुद्रविजसङ्गिरः रथिगिष्यापो यशोगिष्यापः सत्यपापः सर्वा देवता आपो पूर्वस्वरापो अपप्रणयति श्रद्धावापः श्रद्धामेवारभ्य प्रणीय प्रणयति अपप्रणयति अग्रो वा आपः प्रवरन्ति धीराः आक्रान्तसमुद्र प्रथमे विधर्मं जनयन् प्रजा भुवनस्य राजा वृथा पवित्रे
வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, ஞானவேல் முருகனுக்கு, வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா, வேல்வேல் முருகா. இப்ப ஓதுவா மூர்த்திகள் நீங்க பாட ஆரம்பிக்கலாம். நீல நினைந்தடியே சர்வகுண்டேஷு பூர்ணாம் ஜுஹுயுः. பூர்ணாಹುತಿ வாத்தியம் வாசிக்கலாம். சர்வம் வை பூர்ணாಹುತಿः अथोऽयं वै पूर्णाहुतिः प्रतिष्ठते. ॐ सां सौं सं शरवणभवदुहाय सुब्रह्मण्याय वाय वायाहि दर्शते मे सोमा
हवम् इषेत्वोर्जेत्वा वायवस्था देवो वस्सविता प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे इषेत्वोर्जेत्वा वायवस्थदेवो वस्सविदा प्रार्पयतु श्रेष्ठतमाय कर्मणे ॐ ईम सिन्दूरारुणमिन्दुकान्तिवदनं केयूरारादिभिः दिव्यैराभरणैः विभूषितं स्वर्गादिसौख्यप्रदम् अस्य देवदेवस्य देवोक्तमस्य देवता सार्वभौमस्य अखिलाण्डकोटिब्रह्माण्डनायकस्य सकलभुवनजगत्सृष्टिस्थितिसंहारतिरो भवानुग्रहकारणस्य भगवतस्य विनायकादि விளவார்கணி படனூரிய கடல் மன்னனு வேத கிளர்தாமரை மலர்மேல் கேடில் புகழோனு. நாதத்தினாலும் கீதத்தினாலும் இறைவனை மகிழ்விக்க உள்ளார்கள். தேவதேவோத்தமா தேவதா சார்வபௌமா अखिलांडकोटि ब्रह्मांड नायक जय जी भवा हंसध्वनि रागम अवधारय. भाषा सर्वमिदं विभाति வெற்றிவேல் முருகனுக்கு ஞானவேல் முருகனுக்கு சக்திவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.